சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மலிவு விலை லைட்டரின் காரணமாக இந்த தொழில் முற்றிலுமாக நசிந்து வருவதாக தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை உற்பத்தியாளர்கள் புகார் கூறி வந்த நிலையில் அது தொடர்பாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அடுத்த கட்ட போராட்டத்தை இந்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி அடுத்த 10 நாட்களுக்கு தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவெடுத்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. 10 ரூபாய்க்கு லைட்டர்கள் கிடைப்பதால் தீப்பெட்டி பண்டல்கள் தேங்கி உள்ளன என்று உற்பத்தியாளர்கள் தற்போது புகாராக தெரிவித்திருக்கிறார்கள். நாளை முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இந்த வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் குடிசை தொழில்களில் மிக பிரதானமாக இருப்பது பட்டாசு உற்பத்தி மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலை. இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை நசிந்து வருவதாக தொடர்ந்து 3 வருடங்களுக்கு மேலாக இந்த தீப்பெட்டி தயாரிப்பு சங்கங்கள் தொடர்ந்து கூக்குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் தகவல் நிகழ்ச்சிய செய்தியாளர் மகேஷ், விவரம் என்ன? எதற்காக இந்த வேலைநிறுத்தம்? தேவா, இந்தியாவில் உற்பத்தி தீப்பெட்டியில் 90% தமிழகத்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களான விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, கோவில்பட்டி இந்த மாவட்டங்களும் அதிக அளவு தீப்பெட்டி உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு, விலையேற்றம் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் மிக முக்கிய பிரச்சனையாக இப்போது தீப்பெட்டி தொழிலுக்கு இருப்பது வந்து லைட்டர்கள் தான். அந்த சிகரெட் லைட்டர்கள் தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் குறிப்பாக நம்மளுடைய தீப்பெட்டி என்பது வந்து வட மாநிலங்களில் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலங்களில் தற்போது வந்து லைட்டர்கள் வந்து அதிகம் விற்பனை செய்யப்படும் போது தீப்பெட்டி ஒரு விற்பனை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு சிகரெட் லைட்டருடைய இது வந்து 10 தீப்பெட்டிக்கான விற்பனை தடை செய்கிறதா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்வாக தொடர்ந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அந்த லைட்டர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் சைனாவில் இருந்துதான் அதிகமான லைட்டர்கள் கள்ளச்சந்தையில் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. தடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து தீப்பெட்டிகள் கோரிக்கை வச்சாங்க. இதை அடுத்து வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு வந்து 20 ரூபாய் கீழ் உள்ள லைட்டர்கள், அந்த பிளாஸ்டிக் லைட்டர்கள் வந்து விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலை அறிவிச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் தற்போது வரை வந்து அது தடைபட்டதா இல்லை. அதிக அளவில் தான் தற்போது வந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக தீப்பெட்டியுடைய உற்பத்தி பாதிக்கப்படுது, விற்பனை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 2 மாதங்கள் மட்டும் பல கோடி மதிப்புள்ள தீப்பெட்டி பண்டல்கள் வந்து விற்பனையாகாமல் தேக்கமடைஞ்சிட்டு இருக்கு. இந்த காரணத்தினால் வந்து இனிமேல் தொழில் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்து தீப்பெட்டி உற்பத்திகள் வந்திருப்பதால் நாளை முதல் வரும் 22ஆம் தேதி வரைக்கும் வந்து தீப்பெட்டி உற்பத்தியை நிறுத்தம் செய்வது என்று முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த 10 நாட்கள் நிறுத்தம் செய்தால்தான் இருக்கிற தீப்பெட்டி பண்டல்களை விற்பனை செய்ய முடியும். அப்பொழுதுதான் மீண்டும் உற்பத்தி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால மத்திய மாநில அரசுகள் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த தீப்பெட்டி உற்பத்தி கோரிக்கையா இருக்கு. தேவா, நன்றி மகேஷ்.